ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மொபைல் இருக்குது. 7மே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கடைக்காரர் தன்னோட கடையில் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸில் தான் நாங்கள் போடுறோம். இந்த மொபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட போச்சுன்னா ரொம்ப கம்மி, அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு லக்கு தான். சரியா? இதே ஒரு வியாபாரிக்கு போச்சுன்னா அவர் 500 1000 சம்பாதிப்பாப்புல. வியாபாரி ரேட்டோட கம்மி. சரியா? அந்த மாதிரி தான் ஒரு டக்குன்னு வியாபாரி வாங்கிடலாம், அந்த மாதிரி ஒரு ரேட்டில் தான் போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Note 20 Ultra, S22 Ultra, சாரி Note 22 Ultraவும் இருக்குது. இது S22 Ultra. சார்ஜ் இல்லையா? டிஸ்பிளே மட்டும்தான் அது. போர்டு ஃபால்ட். நீங்கள் சொல்கிற சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. டிஸ்பிளே வந்து புதுசு, போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. பீஸ் ஆன் ஆகாதா? ஆனே ஆகாது. அவர் கோட் பண்ணுற ரேட்டு வந்து 16,000, 16,500, 16,500, 12,256 இந்தியன் மொபைலு. டிஸ்பிளே வந்து சில பேர் வீணாக்கியிருப்பாங்க, போயிருக்கும், ஸோ உடஞ்சிருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா இவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அவர் டிஸ்பிளேயே 16,500 விற்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Note 20 Ultraன்னு சொல்லிட்டு, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபோன் தான். இது அதுக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Note 20 Ultra. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எந்த இஷ்யூமே இல்லை. கோடு தான், டிஸ்பிளேயில் ஒரு பெரிய லைன் இருக்குது. 12GB ரேமு, 256. யூகி டெம்பர் போட்டிருக்காரு. அதனால உங்களுக்கு வந்து யூகி டெம்பர் போட்டாலே ஒரு பெரிய தலைவலி. அதை திரும்ப எடுக்க முடியாது பாருங்கள். அது போட்டதுனால அதுக்கிட்ட அழுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அந்த ஓரத்தில். அப்படி தானேப்பா, எடுக்க முடியாதுல்ல. இது கூட எடுக்கிறேன்னு உடஞ்சி எடுத்துடலாமா? எடுத்துறப்பா. சில நேரம்லாம் வராது, பஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும். இதை பாருங்க, எடுத்துட்டாப்ல. அதை அப்படியே இது பண்ணு. அது என்னது மேலே? அதுக்கு மேலே ஓ, அதோட கம்மா. ஓகே. சாம்சங் கேலக்ஸி Note 20 Ultra, 12GB ரேமு, 256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை ரொம்ப கம்மிங்க. அதாவது வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோன்னா வெறும் 8,000 எவ்வளோப்பா போட்டிருக்கு பின்னாடி பாரு, 8,500. இது நம்ம வாங்கினதா? பார்சல் வந்திருக்கு. போட்டால் கூட விலையாயிரும். பிளாக் டாட் வேறு இருக்கா? பிளாக் டாட் சொல்லவே இல்லையே. ஆமாம் பஸ், சைடில் ஒரு புள்ளியாக ஒரு 3 பிளாக் டாட் இருக்குது. 3ஆ 2ஆ பாரு. ஒயிட்டில் வச்சு பாரு, ஒயிட்டில் வச்சா தான் தெரியும். ஸோ ஒரே ஒரு கோடு தான். அந்த எட்ஜில் வந்து 3 பிளாக் டாட் இருக்குது. சின்னதாக ஒரு பிளாக் டாட்டு, அடுத்து ஒரு சின்னதாக இருக்குது. சரியா? பிளாக் டாட் இருக்குது. இது கோடு இருக்குது. 12GB ரேமு, 256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8,500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 ப்ளஸ். இது சாம்சங் கேலக்ஸி S23 ப்ளஸ்ஸு பாக்ஸோடு இருக்குது. வாட்டர் லாக் இருக்குது, சைடு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. வாட்டர் லாக், அதாவது ஃபுல்லாக சுற்றி ஓரத்துலலாம் வந்து கிராச்சஸ் இருக்குது. சரியா? அந்த பெயிண்ட்டு போயிருச்சு. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். மற்றபடி ஆமாம், சர்வீஸ் போகாது. வாட்டர் லாக் இருக்குது. வாட்டர் லாக்னால் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் ஒரு ஒயிட்டாக வந்துடும். இந்த இடத்துல ஓரத்தில் வர்றது இது. ஸோ இது எப்போவுமே வருது. இந்த மொபைலில் நிறையா பார்த்துருக்கேன். சாம்சங் கேலக்ஸி S23 ப்ளஸ் இது. ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 8,256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,000. 23 சொல்கிறாப்புல. ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்குது இதே மாதிரி ஒரு ஃபோன். அது S22 ப்ளஸ், இது S23 ப்ளஸ்ஸு. சரியா? 8,256. ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A16 விலை வந்து பார்த்திங்கன்னா 9,300. இன்னும் 5 மாதம் வாரண்டி இருக்குது. 9,300. 6,128. சாம்சங் கேலக்ஸி 5Gயில் A16, A14, A15 அடுத்தடுத்த மாடல் சின்ன சின்ன மாடலு.
இது கொஞ்சம் அதோட பெரிய மாடல் சரியா, 5G மாடல் இது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 6128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9300, அதாவது 9500 தான், 9300. ஸோ செம்மையாக இருக்குது, தெளிவாக இருக்குது பஸ் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து XR வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோன்னா வெறும் 5000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். XR 11ஆப்பா, இது 11 தானே இது, சாரி ஐஃபோனில் வந்து 11, இது 11 வந்து வெறும் 5000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா ரொம்ப கம்மியாக போட்டிருக்கு ஆசிமே, கரெக்டு தானா? அது வந்து ஃபேஸ் ஐடி வேலை செய்யாது. ஓ, இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு, அதே மாதிரி பிளாக் டாட் இருக்குது, கண்ணாடி உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. இது ஒயிட்டில் வை. என்ன ஜிபி இது? 128 128 ஜிபி பாஸ் இது. இதில் வந்து ஐஃபோன் 11 128. டிஸ்பிளே மாற்றிருக்கு, பேட்டரி சர்வீஸ் ஆயிடுச்சு. டிஸ்பிளே ஆல்ரெடி மாற்றிருக்காங்க, மாற்றின டிஸ்பிளே ஒரிஜினலாக தான் இருந்திருக்கு. அதுவும் கண்ணாடி உடஞ்சிருக்கு. பிளாக் டாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி வேலை செய்யல, ட்ரூ டோனும் வராது இல்லை அப்படின்னா. ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த இடம்லாம் பிளாக் டாட் வந்துருச்சுல, அதனால சென்சார் ஒர்க் ஆகாது தான். ஸோ மற்றபடி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மொபைல் நல்லா தான் இருக்குது, அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 5000 தான் கொடுக்குறோம். 128 ஜிபி. 13 ரூபாய், 10R பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது பில்லு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 15, இது ஐஃபோன் 15. இது 35,000 ரூபா தான் போட்டிருக்கோம், வெறும் 35,000 ரூபா, 35,000 தான். ஐஃபோன் 15 128 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஹெல்த்து 88, சைக்கிள் கவுண்ட் வந்து 711. இது எதனால் இவ்வளோ கம்மியாக தரோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க, இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம் சரியா. ஷோரூமில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபா, 35,000. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 11R வந்து பாக்ஸு சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட் இருக்குது. 8128. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் டிஸ்பிளே தான், மொபைலும் இது வரையும் சர்வீஸ் போல். 8128. ஸோ இதில் என்னென்னா இந்த சுற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் எல்லோ ஷேட் இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? பேக்ரவுண்ட் எல்லோ ஷேட் வருதுல்ல, ஸோ அதுதான் இஷ்யூ, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் நல்லா இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து அது ஒயிட்டில் வச்சு பார்த்தா தான் அந்த மாதிரி தெரியுது, அதோட இஷ்யூவே தெரியுது. இதே நீங்கள் பிளாக்ல வைக்கும்போது நீங்கள் அந்த ஃபோனை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, அப்படியே பக்காவாக இருக்கும் சரியா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா, 13,000. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. OnePlusல 11R. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். மொத்தம் 7 மொபைல் போட்டிருக்கோம். இது என்ன மொபைலுங்க? OnePlus 10R. இது வந்து OnePlus 10R பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோட வச்சுருக்காப்புல. இது 8128. இதோட ப்ரைஸு 13,000 ரூபா சொல்கிறாப்புல, அதாவது 13,000 சொல்கிறாப்புல. 8128 பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோட இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது, பில்லோடு இருக்குது. வாரண்டி இருக்கா? வாரண்டி முடிஞ்சிச்சு. ப்ரைஸு 13,000 ரூபா, 13,000. 8128 13,000. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.